ஏனுங்கண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கங்க மணி, எப்படி இருக்குனீ? நல்லா இருக்கிறேனுங்க. ஷூட்டிங்காக இப்பதானே குப்பைப்பாளையத்துல இருந்து பஸ் புடிச்சு வந்து இறங்கணுங்க. நீங்க குப்பிப்பாளையங்களா? நான் கவுண்டம்பாளையத்துல இருந்து வர்றேன். நீ எவ்வளவு கத்துறாலும் உன்னை காப்பாத்த ஒருத்த வர மாட்டான். மோகனா எஸ் மாங்கடி, ராண்டி ஹாஸ் கவுண்டம்பாளையம். அது என்ன ராண்டி ஆஸ் கவுண்டம்பாளையம், ராண்டி இன் கவுண்டம்பாளையம் தான் நீங்க சொல்லணும். ஏனுங்க, பரத்தின் திருத்தடி, விஜயின் சிவகாசி, விஜயின் திருப்பாச்சி இப்படி எல்லாம் வைக்கிறப்போ ஏக்கு நான் ஹீரோ பேர் போட்டு ஆஸ் கவுண்டம்பாளையம் போடக்கூடாதா? அந்த ஊரே அவர்தான், அவங்க ஊரை ரெப்ரசென்ட் பண்றதே அவர்தான். அதனால அப்படி ஒரு பேரை வச்சு விட்டாங்க. இனி நடக்க போற சம்பவம் எல்லாம் செமையா இருக்குங்க. ரைட், நம்ம ரொம்ப கோயம்புத்தூர்காரங்களாவே போயிட்டு இருக்கிறோங்க. நம்ம மேட்ருக்குள்ள வருவோம். நிறைய மேட்டர் இருக்குதுங்க படத்துல. நீங்க எந்த மேட்டர் சொல்றீங்க தெரியலீங்க. இனிமேல் கசக்கிறது, அமுக்கிறது, புளியறது, அடிக்கிறது, துவைக்கிறது எல்லாமே நான் தானுங்க. முதல்ல ஹீரோவோட திறமை எல்லாத்தையும் சொல்லுங்க அம்மனி. என்ன வேலைப்பா உனக்கு தெரியும்? சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவனுங்க, மழை பெஞ்சா குளிப்பணுங்க, அப்படியே கொஞ்சம் இடம் கொடுத்தா படுத்துக்கணுங்கண்ணா. பொதுவா எல்லாருமே சமையல் பண்ணுவோம் இல்லைங்க. நம்ம ஹீரோ வந்து கண்ணை கட்டிட்டே சமைப்பாருங்க. கண்ணா கட்டி சமைப்பங்கண்ணா. அவர் கண்ணை கட்டி சமைக்கிறதுல மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, ஜட்டியும் அன்றாயிரம் அடியில போய் கிளிப்பு போடுறதுலயும் ஸ்பெஷலிஸ்ட். ரெண்டு பேர்த்தையும் இப்படி சேர்த்துங்க, அடியில போட்டா அன்ற வயிறு நகுறாது. அந்த கரும் பிடிச்ச கிளிப்பை எங்க போட்டு தொலைச்சா என்னீங்க? உன் கைய கொடுப்பா ஃபர்ஸ்ட். என்ன காரியம் பண்ணிருக்க நீ? கிளிப்பு போடுறதுல மட்டும் அவர் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைங்க. நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு பிசைவார் மாவ. நீ நல்லா அமுக்குப்பா. நம்ம பிணையிலாங்களா? எண்ணெய ஊத்தி பண்ண கதவு சாத்திருங்கண்ணா. ஒரு சமையக்காரன் இருந்தா மாவு பிசைறதெல்லாம் ஒரு சாதாரண மேட்டர். டெய்லி அமுக்கி அமுக்கி 2 கை வலிக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, தீய கொட்டி அதுல ஒரு இன்டர்நேஷனல் ஓவியத்தையே கொண்டு வந்துருவாருங்க. கைய வச்சு கரகர எல்லாம் சரியா போயிருங்க. ஓ மை காட், எக்ஸலென்ட் மாங்கனி. இந்த சீன் காதலா படத்துல இருந்தது அட்டகாப்பி அடிச்ச சீன் தானே. ஓ, உள்ள கோச்சிங் கொடுத்து கூட்டு வந்திருக்கிறீங்க, பட்டாசுங்க. இவர் டயலாக் பேசுறதுலயும் வித்தகாரன். எங்கிட்ட செய்யறதுக்கு சிபே இல்லைங்கண்ணா, ஜிபே எப்படின்னா இருக்கு. இம்புட்டு திறமசாலியா இருக்கிறாரு. இவர் பேர் என்னங்க? அவர் பேரே குழந்தைங்க. என் பேர் குழந்தைங்கண்ணா. அண்ணா குழந்தைங்கண்ணா. மலையாளத்துல என்னங்க? கொச்சுங்க. ஆனா அந்த படத்துல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. നിന്റെ പേരെന്താ? குழந்தைங்க. മലയാളത്തിൽ എന്താ മീനിങ്? குஞ்சுங்க. എന്റെ പേര് കുഞ്ചാക്കും. ഇവിടെ 2 കുഞ്ചുണ്ടല്ലോ. சொல்றதுக்கு என் வாய் கூசுதுடா. அடுத்து ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் இப்ப பாப்போமா? ஹீரோயினி பேருங்க மாங்கனிங்க. அதுல பாருங்க, அந்த அம்மனி ஏன் எப்ப பார்த்தாலும் காலேஜுக்கு போறப்ப பொங்கல் விழாக்கு போற மாதிரி புடவையும் தாவணியும் கட்டிக்கிட்டு 4 முழம் மல்லிகைப்பூ வச்சுட்டு போகுதுன்னு தெரியலிங்க. ஊரே காரி துப்புதி. ஹீரோயின் படிக்க போதோ இல்லையோ, நம்ம ஹீரோ கன்னத்துல போய் ஒரு பச்சக்க போடுங்க. ஹீரோயின் அந்த காலேஜ்ல என்ன படிக்குதுன்னு தெரியலங்க, ஆனா ஹீரோவோட அழக வர்ணிக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டுங்க. சூப்பர் ஸ்டார் மாதிரி ஸ்டைலான ஹேர் ஸ்டைல், மேக்னெட்டிக் ஐஸ், ஆரஞ்சு பழம் மாதிரி லிப்ஸ், ப்ராட் செஸ்ட், ஜம்முன்னு இருக்கிற ஒன்றும் பாடி, அதுக்கும் கீழே. நம்ம ஹீரோயினி படிக்கிறதுக்கு தானே காலேஜ்க்கு போகுது. எதுக்கு டீ குடுக்கற பையல எல்லாம் லவ் பண்ணிட்டாலே இது? இந்த பிக்கால பையன் கூட ஓடி வந்திருக்கிற. லவ் எப்ப வேணா வருங்க, வாட்டர்ல இருந்து வருங்க, ஃபயர்ல இருந்து வருங்க. காலேஜில் நடந்த அந்த தீ விபத்துல கவுண்டம்பாளையம் குழந்தை தானே காப்பாத்தினாரு. லாஜிக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒட்டுமொத்த காலேஜே நின்னு வேடிக்கை பாக்குது. கக்கூஸ் வாலில இருந்து தண்ணி எடுத்து ஊத்துறதுக்கு கூட நம்ம குழந்தை தான் வரணுமா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னதான் பண்றாங்க? ஐயோ பாவம். கவுண்டம்பாளையம் குழந்தை தானே காப்பாத்தினாரு. அதனால லவ் வந்துச்சு. ஆனா அந்த லவ்வுக்கு பின்னாடி வேற ஒரு ரூட் இருக்குங்க அம்மனி. அதனாலதான் அந்த மாங்கனி நம்ம கவுண்டம்பாளையம் குழந்தைய லவ் பண்ணுச்சு. இதுதான் குழந்தை, எனக்காக என்ன வேணாலும் செய்வாரு. அடுத்ததாக இந்த படத்துல நம்ம பார்க்க போறது வில்லனுங்க. அதாவது ஏகப்பட்ட வில்லனுங்க படம் ஃபுல்லா இருக்கிறானுங்க. இப்போ முதல்ல ஹீரோயினோட மாமா வில்லன், அவரோட இன்ட்ரோடக்ஷன்.
நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி சேர்ந்துச்சுன்னா உறக்கிற முட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது? எனக்கு எந்த முட்டையா இருந்தா என்ன, இங்க உடைச்ச ஆம்பாயில போட்டு தின்னுட்டு போவோம்னு இல்லாம. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. இந்த சீனுக்கு முன்னாடி அந்த கிராமத்துல இருக்கிற இன்னொரு குரூப் வருவாங்க. அந்த தாத்தா என்ன சொல்றாரு கேளுங்க. பையன் இருந்தா 10 பிள்ளையோட பழத்தான் செய்வான். குடிச்சிருந்தா 4 பேர்த்த லவ் பண்ணுவா, கல்யாணம் பண்ணுவா. கொழுப்படுத்தி உங்க பிள்ளைய நீங்க முத அடக்கி வைங்க. ஒரு பயலா இருந்தா 4 பொம்பளை பிள்ளையோட சுத்துவானா? என்னங்க இது நியாயம்? அரிப்பு வந்தா அந்த சோத்துல வச்சு சொரிஞ்சுக்கிட்டு போங்கடா. இந்த படத்துல வர இன்னொரு பயங்கரமான வில்லன் இரும்பு சங்கிலி. இவருக்கு ஏன் இரும்பு சங்கிலி அப்படின்னா, அவர் கழுத்துல இரும்பு சங்கிலி மாட்டிக்கிட்டு சுத்துவாப்புல. நீ காசுக்கு போடுவேன். ஏனுங்க அவர் சங்கிலி மாட்டி இருக்கிறதுனால அவர் பேர் சங்கிலியா, இல்ல சங்கிலின்றதுனால அவர் சங்கிலி மாட்டி இருக்காருங்களா? நல்ல கேள்வி. நம்ம ரஞ்சிதாஸ் கவுண்டம்பாளையம் அங்கிள்கிட்ட போய் கேட்போம். என்ன அண்ணனை நீங்களே அங்கிள்ட்டீங்க, என்ன இது நியாயம்? அப்ப அண்ணனுக்கு என்ன வயசாகுது? கிட்டத்தட்ட ஒரு பெரியப்பா வயசாகுது. அவர் வந்து மாங்கனியை ரூட் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பேசிக்கா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுகர் டாடி கான்செப்ட் மாதிரி தான் வருது. பட் ஆனா அவர் போரா இருக்கிறதுனால அது புவர் டாடியா போயிட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு கண்ணுல தண்ணி வருது. இப்படி பல மலுமட்டி கும்பலாவே இந்த படம் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதை தான் என்ன சொல்லுங்க மணி. அதாவது நம்ம ஹீரோ குழந்தை தம்பி இருக்காருல்லங்க, சாரிங்க குழந்தை என்ன, அவரு வந்து ஒரு காலேஜுக்கு சமயக்கார வேலை பாக்குறதுக்காக வராருங்க. அந்த இடத்துல சேச்சி கூட பல சில்மிசங்கள்ல ஈடுபட்டாலும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து நம்ம மாங்கனி ஹீரோயினை காப்பாத்தினதுனால அந்த பொண்ணுக்கு நம்ம அண்ணன் மேல லவ் வந்துருதுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணா அடுத்த சீன்லயே அந்த புள்ள வந்து எங்க வீட்டுல நம்ம காதல் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம ஊரை விட்டே ஓடி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயலை கையை பிடிச்சி ஊரை விட்டே கூட்டிட்டு ஓடிடுதுங்க. ஓடி போலாமா? எனக்கு ஒரு டவுட். அவ்வளோ நேரம் டீ தான் வித்துக்கிட்டு இருந்தாப்புல, இவருக்கு எப்படி டப்புன்னு மாருதி ஆம்னி கிடைச்சு கிளம்பி ஓடி போனாரு அப்படின்லாம் உஷார் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட செய்யறதுக்கு சிபே இல்லைங்கண்ணா, ஜிபே எப்படின்னா இருக்கு. ஊரை விட்டு ஓடி போனா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு லாட்ஜில் போய் ரூம் போட்டு தங்குறப்போ ஹீரோயின் சொல்லுது, நான் உன்னை லவ் பண்ணல, வேற ஒருத்தரை விரும்புறேன். ஆக்சுவலா நான் இங்க ஓடி வந்தது என்னோட லவ்வுக்காக, உன்னை யூஸ் பண்ணி இங்க வந்துட்டேன், என்னோட லவ்வை சேர்த்து வைக்கிறியா அப்படின்னு குழந்தைகிட்ட கேக்குது. ஸ்டைலான ஹேர் ஸ்டைல், மேக்னெட்டிக் ஐஸ், ப்ராட் செஸ்ட். என்னதான் குழந்தைன்னு பேர் வச்சாலும் கொஞ்சமா நியாயம் வேணாமா? லவ் பண்ணி இன்னும் 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த பொண்ணு கூப்பிடுதுன்னு கூறு கெட்ட குழந்தை ஊரை விட்டே ஓடி போகுது பாருங்க. 7 கழுத வயசாச்சு, சோறு தானே திங்கிற. ஆக்சுவலா குழந்தையா என்ன என்னைய பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு 4 கெட்ட வார்த்தையை போட்டு கேட்டிருக்கணும். பட் குழந்தை அது கேட்காம நான் சேர்த்து வைக்கிறேன் அம்மனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூர் லவ்வுக்காக, அந்த ஒன் சைடு லவ்வுக்காக அந்த காதலை சேர்த்து வைக்கலான்னு போறப்பதான் மாங்கனியா அந்த பையன் ஒரு தெல்லவாரி அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த பொண்ணை எப்படி அந்த தெல்லவாரிட்ட இருந்து காப்பாத்தி இந்த சமுதாயத்தில் நடக்கிற போலி காதல்களை அழித்து ஒழிக்கும் யமண்டா அப்படின்னு கடைசியா முடிக்கிறாரு. ஃபிலிம் பை ரஞ்சித் அப்படின்னு போடுறாங்க. ஆக்சுவலா ஃபிலிம் பை செஞ்சித் அப்படின்னு நான் சொல்லல, பிரவீன் காந்தி சொன்னார். இனிமே அவர் ரஞ்சித் இல்ல, செஞ்சித். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? குழந்தை வந்து ஃபீல் பண்ணுவாருல்ல, ஐயோ அந்த பையன் ஒரு வசதி இல்லாத பையனை மாங்கனி வந்து லவ் பண்ணிருச்சு, பாவம் அந்த வீட்டுல எந்த வசதியும் இல்ல, பாத்ரூம் கூட வெளியில போய் யூஸ் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபமா பாப்பாருல்ல. அப்ப இவரு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனா மட்டும் மாங்கனியை என்ன மைசூர் பேலஸ்லயே கொண்டு போய் குடி வைக்க போறாரு? அவ பட்டத்து ராணி, நீ பரதேசி. ஹீரோ குழந்தைய பாத்தீங்கன்னா அவர் ஒரு முட்டா பீஸ், வில்லன் கேங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு முரட்டு பீஸ். கடைசியில யாரு ஜெயிச்சா? அதுதான் இந்த கவுண்டம்பாளையம். ஆனா இந்த கதையை கேட்டோன்னே எனக்கு 2 விஷயம் தோணுதுங்க. ஒண்ணு என்னன்னா, நம்ம குழந்தைக்கு குழந்தைன்னு பேர் வச்சிருக்க கூடாது, கூறுகெட்ட குழந்தைன்னு முழு பேரா வச்சிருக்கணும். ஒருத்தர் 2 பேர் வச்ச பேர் இல்லைங்க, ஊரே சேர்த்து வச்ச பேருங்க. அதே மாதிரி கவுண்டம்பாளையம்ன்ற பேருக்கு பதிலா கிரிஞ்சிபாளையம் கூட இந்த படத்துக்கு பேர் வச்சுக்கலாமுங்க. படம் வந்து கவுண்டம்பாளையங்கிறது கிரிஞ்சிபாளையம்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஒரே ஒரு சீன் போதுங்க, இந்த செருப்பு சீன். வணக்கண்ணே, என்ற பேர் மயில்சாமி, எங்க ஊர் குப்பி வேலையா அம்மனி என்ற மாவ. யாரா அவனுங்க திடீர்னு எங்க இருந்துடா வந்தாங்க இந்த அப்பாவும் பிள்ளையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடந்து யாருக்குமே தெரியாது. இவரு திடீர்னு 2 பேர் வந்து செருப்பு வாங்க வர்றாங்க. என்ற தங்கத்துக்கு தங்கத்தை எடுப்பா இருக்கு, 2 தங்கம். உங்களுக்கு இந்த செருப்பு நல்லா இருக்கும் பைத்தியர், எனக்கு அது கட்டு வந்த வாங்கிக்கலாம்ப்பா, இதையும் நீங்க சேர்த்துக்கோங்க. செருப்பு வாங்க வந்த இடத்துல இப்படி ஒரு சென்டிமெண்ட் சீனை போட்டுட்டு, சரி பிள்ளை எம்டாச்சு தங்கா 2750 ஐயா. 2750.
இந்த செருப்பு எனக்கு வேண்டாங்கன்னு. அப்பா ஏன்பா? மச்சி அதை வாங்கிக்கலாம் போ. எங்க போகுது? அங்க அந்த சேல்ஸ்களே வந்து கிரிஞ்சாகி இப்ப ஃப்ரீயாவே எடுத்துட்டு போயிருக்குப்பா அப்படின்னு செருப்பு கொடுத்துரும். இன்னைக்கு தான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுது. நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியா நினைச்சு நான் இன்னைக்கு தான் முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன். என் தங்கச்சிக்கு நான் ஒரு gift கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்ப்பா. அம்மணி என்ற மாவ. Few minutes later. உங்க பொண்ணு உசுருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. உசுருக்கு பாதுகாப்பு வேணும்னா இதுதானுங்க ஹைலைட்டே. அவங்க 2 பேரும் மேஜர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. மாசமா இருந்தபோது பிள்ளை ஆபரேஷன் பண்ணாங்க. அப்பெல்லாம் தேவைப்பட்டது கொப்பன் கையெழுத்து. உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்து போது கொப்பன் கையெழுத்து தேவைப்பட்டது. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போறதுக்கு கொப்பன் தேவைப்பட்டது. இன்னைக்கு நீ காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்துறதுக்கு கொப்பன் கையெழுத்து தேவைப்பட்டது. ஆதார் கார்டு வாங்குறதுக்கு கொப்பன் கையெழுத்து தேவைப்பட்டது. ஆனா இந்த கல்யாணம் முடிக்கிறதுக்கு இந்த பாதி கையெழுத்து தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? பையனுக்கு பாடி ஷேமிங்லாம் இவர் பண்ணி விட்டுருவாரு. பட் இருந்தாலும் அவர் வந்து கோல்டன் செருப்பை வந்து எப்படியாச்சும் கொடுத்துட்டு போமா அப்படின்னு கெஞ்சுவாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அங்கேயே மர்கையா ஆயிடுவார். யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் இது மட்டும் தான் கிரிஞ்சா அப்படின்னா அது கிரிஞ்சு சீன் இன்னும் இதோட ஜாஸ்தியாக இருக்கு. இதோ ஓனர் இமான் அண்ணாச்சியோட ஒய்ஃப் கூட நம்ம ஹீரோ பண்ற அட்ராசிட்டிஸ். நான் டச் பண்ணாம எவன் டச் பண்ணுவான்? இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. நான் பண்ண மாறு பண்ணுவேன். இமான் அண்ணாச்சி பொண்டாட்டியோட ஒரு சில்மிசம் தான் இவர் செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உனக்காக மாத்திரம் ஸ்பெஷலாயிட்டு சமைச்சு கொண்டாந்துருக்குங்க. என்னங்க இது? ஏங்க அது மீனுன்னு உனக்கு தெரியாது, இது என்னங்க அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறியா? வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நீ மீனை பார்த்தது இல்லையா? தெரியாதாமா. நோ, இமான் அண்ணாச்சினோட எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அவர் ஒய்ஃப நம்மலாம் தான் சேச்சின்னு கூப்பிடணும். அவரே ஒரு பொண்டாட்டி எதுக்குன்னா சேச்சின்னு கூப்பிடுறாரு. சேச்சி சேச்சி நீ பெருமையுள்ள சேச்சி. இமான் அண்ணாச்சி ஆன்சர் பண்ணுங்க. சீன்லயே அவர் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு சமைப்பாரு. சாப்பாடுல அதிகபட்சம் போடுறது அவர் சோறு, மிளகா பொடி, உப்பு. இதை போய் எப்படா சாப்பிடுவாங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த காலேஜ் ஹாஸ்டல் பசங்களும் என்ன சொல்றாங்கன்னா சாப்பாடு சூப்பர்ண்ணா, டேஸ்டா இருந்துச்சுண்ணா, வேற லெவல். வச்சா யாரா விடுங்க. கண்ணுல கண்ணீர் வர சாப்பிடுறானுங்க. அப்புறம் வெளியில வந்து ஆஹா ஓகோன்றானுங்க. யாருன்னா இவனுங்கெல்லாம்? இதுக்கு முன்னாடி நல்ல சோறே சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். நோ, நீங்க லவ் பண்ண காலத்துல இல்லாட்டி கல்யாணம் ஆன புதுசான காலத்துல ஏதாவது கவிதை சொல்லி உங்க ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்களா? ஐயோ வெக்கமா வரதுல தெரியலையே ஆச்சோ. வெக்கப்படாதீங்க. நம்ம படத்துல வர்றவரு மாங்கனி எப்படி எல்லாம் ஏமாத்துறாரு பாருங்க. அம்மனிக்கு பிடிச்ச மாதிரி அப்படி என்னதான் கவிதை எழுதுனீங்க? ஆத்தாடி என்ன உடம்பி, ஆத்தாடி என்ன உடம்பா? இது ஒரு கவிதைன்னு அந்த கூறியட்ட கழுத நம்பி இத்தனை மைல் வந்திருக்குது. நான் ஏதாவது ஏடா கூடமா கேட்டு நீங்க திட்டிடுவீங்களோன்னு பயமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல வர்ற மெயின் வில்லனான சங்கிலி பயங்கரமான கிரிஞ்சு டயலாக் சொல்லுவாரு. டபுள் மீனிங் டயலாக். மண்ணுல விவசாயம் பண்றது பெருசு இல்லடா, ஒண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபரு வந்து இந்த வைட் லென்ஸு அப்படின்றத மறந்து வச்சுட்டு வந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாவே இப்படிதான் எல்லாரும் வந்து பேசுவாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? அடுத்தாக இந்த படத்துல வில்லன் ஏன் செத்தான் அப்படின்னா, வில்லன் வெட்ட சொன்னா அதனால ஹீரோ வெட்டாரு. ஏன்னா வில்லன் எத்தனை வாட்டி அதை சொல்றான் பாருங்க. இப்ப வெட்டா, ஏய் வெட்டா 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 வெட்டா, ஏய் இப்ப வெட்டா, வாடா வெட்டா வெட்டா வெட்டா, ஏய் வெட்டா வெட்டா வெட்டா, இப்ப வெட்டா டேய், வாடா வாடா வெட்டா டேய், வெட்டா வெட்டா வெட்டா, ஏய் வெட்டா 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 வெட்டா, ஏய் வெட்டா 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 டேய் என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு ஒரு டயலாக சொல்லுவார் பாருங்க. சிவடிச்சா உழுக்க, இந்த சிங்க அடிச்சா படுக்கடா. படம் பூரா இவர் பேரை குழந்தைன்னு சொல்றாரு. கடைசியில கிளைமேக்ஸ்ல மட்டும் சிங்கம்னு மாத்திக்கிறாரு. உன் ஃபீலிங் எனக்கு தெரியுது. டைட்டில் போடுறப்ப கவுண்டம்பாளையத்துக்கு மேல எதுக்கு ஒரு சிங்கம் உட்கார்ந்து இருந்ததுன்னு இப்பதான் புரியுது எனக்கு. கவுண்டம்பாளையக்காரங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. உங்க ஊர்ல ஜூ இருக்குங்களா, சிங்கம்லாம் இருக்குங்களா? இனிமேல் இந்த ஏரியா சைடு மூஞ்சி பார்த்தேன் பெட்ரோல் ஊத்தி கொளுத்து போடுவாங்க.
இப்போ கிரிஞ்சு பாளையத்துல அவார்ட் செக்ஷன். பெஸ்ட் இன்னசென்ட் ஹீரோக்கு கொடுக்கறதா, பெஸ்ட் இன்னசென்ட் கேரக்டர் ஹீரோயினுக்கு கொடுக்கறதா எங்களுக்கு தெரியல. நீங்களே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. என்னங்க இது? மீனு இது எப்படி சாப்பிடணும்? தெரியாதாமா. எப்பவும் கவிதையா எழுதுவாரு. அம்மனிக்கு பிடிச்ச மாதிரி அப்படி என்னதான் கவிதை எழுதுனீங்க? ஆத்தாடி என்ன உடம்பு. தெரியாதாமா. இப்போ பெஸ்ட் அப்பா. நம்ம குப்பிபாளையத்து அப்பா தானுங்க. உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்து போது கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போறதுக்கு கொப்பம் தேவைப்பட்டேன். இன்னைக்கு உன்னை காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்துறதுக்கு கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. அவங்க 2 பேரும் மேஜர். அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா. இப்போ பெஸ்ட் ஃபுட் ரிவ்யூவர். சாப்பாடு சூப்பர்ண்ணா, டேஸ்டா இருந்துச்சுண்ணா. வேற லெவல். இதுக்கு முன்னாடி நல்ல சோறே சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் ஆக்டர். ஏய் வெட்றா 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 வெட்றா. ஏய் இவ வெட்றா. வாடா வெட்றா வெட்றா வெட்றா. ஏய் வெட்றா வெட்றா வெட்றா. இவ வெட்றா டேய். பெஸ்ட் செட் ப்ராப்பர்ட்டி. பால் விலை என்ன விக்குது தெரியுமா? இல்ல டாலர் மதிப்பு தான் தெரியுமா உனக்கு? நோ, நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? நம்ம நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ் 3.0 ஆரம்பிச்சதுல இருந்து எந்த படத்துக்கும் நம்ம மாறலே கொடுக்கல. சரி, அதனால இந்த படத்துக்கு கொடுத்துட்டு போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரிஞ்சுபாளையத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாறல் தோணுதுங்க. ஒரு கூறுகிட்ட குழந்தைய மாங்கனி மாதிரி ஒரு அழகான பொண்ணு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னுச்சுன்னா அது கண்டிப்பா ஏமாத்து வேலைதான். அதனால நாக்க தொங்க போட்டுட்டு அந்த பொண்ணை நம்பி ஊரை விட்டு ஓடி போயிடக்கூடாது. சரிங்களா? நல்ல காதல் இது நொல்ல காதல்னு கண்டுபிடிக்கவே முடியலீங்க. சமைக்க போற இடத்துல சமையலை மட்டும் பண்ணுங்கடா, ஏன்டா தேவையில்லாதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு தோணும். ஏழை பொண்ணை பார்த்தா காதல் வராதா? பணக்கார பொண்ணுல பார்த்தா தான் காதல் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த கிரிஞ்சு பாளையம் ஆஸ் கவுண்டம்பாளையம் ஒட்டுமொத்த படத்தோட ரிவ்யூ, ரோஸ்டு, ட்ரோல் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ எங்களோட வந்த வேலை முடிஞ்சிருச்சு. பட்டு என்ன அப்படின்னா, இந்த நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் 3.0 இப்போ ஆரம்பிச்சு நீங்கள் எல்லோரும் திருப்பி நாங்கள் வந்த உடனே அவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணி நிறைய பேர் வந்து சூப்பர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்க. பட்டு வைரவன் படத்துக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ கம்மியான வியூஸ் இந்த யூடியூப் தப்ளிக்காரன் ரெக்கமெண்டேஷனில் போடுவான் அப்படின்னு நாங்கள் எதிரே பார்க்கல. இப்படி செய்யறவன் எவன்டா? இன்னும் கொஞ்சம் லைக் போடணும், நிறைய லைக் போட்டாதான் அவன் நிறைய பேர்ட்ட போய் ஷேர் பண்ணுவான். வீடியோ பார்த்து போட்டு அப்படியே விட்டு போடுறாதீங்க. இன்னும் நீ கேரக்டர்ல இருந்தே வெளியே வரலையாமா? தயவு செஞ்சு வெளியே வந்துருமா. இன்னைக்கு நான் வெளியே வர மாட்டேங்கோ. இன்னைக்கு ஒரு நாள் நான் கிரிஞ்சுபாளையம் மோட்ல தான் நீங்க இருப்பேன். என்ற வீட்டுக்காரர்கிட்ட கூட அப்படிதான் நீங்க பேசுவேன். ஃபீல் பண்ணிட்டு கிடக்குற. என்ன நினைச்சு ஃபீல் பண்ணீங்களா? ஸோ அதனால போகடா, இந்த மாதிரி இன்னும் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல போடுங்க. நிறைய பேர் போய் ரீச் பண்ணி நிறைய வியூஸ் வந்தாதான் எங்களுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேட்டிங்காக இருக்கும், ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்த வாரங்களில் என்னென்ன படங்கள்லாம் நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட்ல கொண்டு வரலாம் அப்படின்றதையும் மறக்காம சஜஷன்ஸ்ல போடுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமாங்க, லைக் போட்டுவிட்டு அப்படியே மறந்துடாதீங்க. ஷேரும் பண்ணிருங்க. கண்டிஷனா சொல்லி போட்டேன். ஹாப்பி வீக்கெண்டுங்க. பாய். ஐயோ நிப்பாட்டுவா நீ வேற. குடிக்காமலே சாய வச்சிட்டியாடா அண்ணாச்சி.